अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அதுதான் பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப் பெறுகிறது. அந்த பாதுகா சகஸ்ரத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை பல்வேறு விதங்களிலே எடுத்து உரைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதிலே இப்பொழுது நிர்யாத்தனா பத்ததி, அதாவது மறுபடியும் ராமபிரானிடத்திலே அந்த பாதுகை வந்து சேர்ந்த விஷயம். ராமபிரான் ராவணனை வதம் செய்துவிட்டு அயோத்திக்கு திரும்பி வந்து மறுபடியும் பாதுகையை அணிந்து கொண்டான் அல்லவா, அதுதான் நிர்யாத்தனா என்று அந்த மறுபடியும் வந்து சேர்ந்தது. அந்த காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகளினுடைய நுட்பங்களை எல்லாம் மிக அழகாக தெரிவிக்கிறார் இந்த பத்ததியிலே. பாதுகா சகஸ்ரத்தினுடைய 232வது ஸ்லோகம், அதை நாம் இப்பொழுது முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த 232வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், பாதுகை என்கிறது எப்படிப்பட்டது, ராமபிரானுடைய திருவடிகளோடு இணைபிடியாமல் இருந்தது. ஆனால் இந்த பாதுகை ராமபிரான் வனத்திற்கு எழுந்தருளின பொழுது அதுவும் கூடத்தான் சென்றது. ஆனால் பரதாழ்வானுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அது அயோத்திக்கு திரும்பி விட்டபடியினாலே ராமபிரானுடைய திருவடிகளை பிரிந்து விட்டது. மறுபடியும் பட்டாபிஷேக சமயத்திலே என்ன ஆயிற்று, அந்த பாதுகை ராமபிரானுடைய திருவடிகளோடு சேர்ந்து விட்டது என்று அந்த நிர்யாத்தனா என்று மறுபடியும் சேர்ந்த விஷயத்தை அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. நிர்வృத்த ராட்சசமோ மிருகயா விஹாரோ ரங்கேஸ்வரः சகலு ராகவ வம்சகோப்தா வம்சக்ரமாத் உபநதம் பதம் ஆததானோ மான்யம் புனஸ்துவை பதம் நிததே ஸ்வகீயம். ராமபிரான் வேறு, ரங்கநாதன் வேறு அல்ல. அதை இந்த ஸ்லோகத்திலே மிக தெளிவாகவே காட்டுகிறார். ஏனென்றால் இந்த ஸ்தோத்திரமானது ரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்தது என்று நாம் சொல்லி வருகிறோம். ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகை என்று சொல்லுகிறோம். ஆனால் இதிலே சமர்ப்பண பத்ததி, அதிகார பரிகிரக பத்ததி என்று ஒவ்வொரு பத்ததியிலேயும் ராமபிரானுடைய திருவடிகளிலே இருந்த பாதுகை அது ராமபிரானோடு சென்றது, பிரிந்தது, மறுபடியும் ராமபிரானிடத்திலே சேர்ந்தது என்று இந்த விஷயங்களையே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களே. இது ரங்கநாதனுடைய பாதுகை என்று என்ன சொல்லப்பட்டது, இப்பொழுது ராமபிரானுடைய பாதுகை என்று சொல்லப்படுகிறது, இதற்கு என்ன கருத்து என்று கேட்பார்கள் அல்லவா. அதனால இந்த ஸ்லோகத்தில் மிக தெளிவாக என்ன காட்டுகிறார் வேதாந்த தேசிகன், ரங்கேஸ்வரஹா சகலு ராகவ வம்சகோப்தா. ரங்கேஸ்வரன் இருக்கிறானே, ஸ்ரீரங்கநாதன் திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கிறானே, திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொண்டருளும் பெரிய பெருமாள், அவர்தான் சகலு ராகவ வம்சகோப்தா, அவர்தான் ராமபிரானாக வந்து அவதரித்தார். ராகவ வம்சத்தை காப்பாற்றுவராக அவர் அவதரித்தவர்
எந்த ரங்கநாதன் இங்கே பள்ளி கொண்டிருக்கிறானோ அவன்தான் ராமபிரானாக வந்து அவதரித்தான். அதனால ரங்கநாதன் வேறு, ராமபிரான் வேறு என்றே நினைக்க கூடாது என்று அந்த கருத்தை இங்கே தெரிவித்து அவனை இன்னும் என்ன சொல்லுகிறார்? அந்த ராமபிரான் ரங்கேஸ்வரன் அவன் எப்படிப்பட்டவன்? நிர்விருத்த ராட்சசமு மிருகயா விகாரஹா. வேட்டையாடுவதற்காக செல்லுகின்றார்கள் அல்லவா அரசர்கள் காட்டிற்கு, அதுபோல இவரும் என்ன பண்ணினார்? ராமபிரானும் மிருகயா விகாரஹா, வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றார். அங்க போய் என்ன பண்ணினார்? ராட்சசமு நிர்விருத்த ராட்சசமு, ராட்சசர்களுடைய கூட்டங்களை வேட்டையாடினார்னு சொல்றார். அவர் வேட்டையாடுதல் என்னால் துஷ்ட மிருகங்களைத்தான் வேட்டையாடுவார்கள். அதுல கூட நல்ல சாதுவான மிருகங்களை வேட்டையாட மாட்டார்கள், துஷ்ட மிருகங்களைத்தான் வேட்டையாடுவார்கள். அதுபோல இவரும் துஷ்டர்களான ராட்சசர்களைத்தான் வேட்டையாடினாரே தவிர நல்லவர்களை இவர் அழிக்கவில்லை. நல்லவர்களை எல்லாம் இவர் வாழ்வித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ராமபிரான் அவர் என்ன பண்ணினார்? வம்சக்கிரமாத் உபநதம் பதம் ஆததானோ. வம்சக்கிரமாத் என்றால் வம்ச பரம்பரையாக இவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. எது? அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய சிம்மாசனம், அந்த ராஜ பதவி இருக்கிறதே, பதம் என்னால் அது மறுபடியும் இவருக்கு கிடைத்தது. அதனால் அதை என்ன பண்ணினார்? புனஸ்துவய் பதம் நிததே ஸ்வகீயம். அப்படித்தான் கிடைத்து அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி கொண்ட உடனே என்ன பண்ணினார்? மறுபடியும் தன்னுடைய திருவடிகளை அந்த பாதுகையிலே சேர்த்தார். புனஸ்துவய் பதம் நிததே ஸ்வகீயம் பதம் தொயி நிததே. தன்னுடைய திருவடிகளை உன்னிடத்திலே மறுபடியும் சேர்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாதுகையை பிரிந்து வனவாசத்திலே எழுந்தொழி இருந்தவர் தாம் மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட உடனே என்ன பண்ணினார் என்னால் அந்த ஸ்தானத்தை தான் அங்கீகரித்த அடுத்த க்ஷணமே என்ன பண்ணினார்? தன்னுடைய திருவடியை மறுபடியும் இந்த பாதுகைக்கு கொடுத்தார். அதாவது பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளுகிற காலத்திலே அந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்ளுதல் என்று ஒரு காரியம் உண்டாகினாலே அப்படி பாதுகையை தன்னுடைய திருவடிகளிலே சாத்தி கொண்டார். அவர் சாத்தி கொண்டபடினாலும் மறுபடியும் திருவடியை பாதுகைக்கு கொடுத்து விட்டார் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அந்த அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 233வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்த பௌர ஜனங்கள் எல்லாம் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் என்று அந்த அர்த்தத்தை இந்த 233வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தத்தாதிருஷோஹோ சரணயோஹோ பிரணிபத்ய பர்த்து பௌராஸ்த்வயா விருதயோஹோ பிரதிபன்ன சத்வாஹா பிராப்தாபிஷேக விபவாம் அபிபாதுகே த்வாம் ஆனந்த பாஷ்பசலிலைஹி புனரப்யஷிஞ்சன். தத்தாதிருஷயோஹோ சரணயோஹோ பிரணிபத்ய, அப்படிப்பட்ட ராமபிரானுடைய அந்த திருவடிகள், அந்த திருவடிகளை சேவித்து என்ன பண்ணினா? எல்லாரும் சேவித்தார்கள். அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த ராமபிரானுடைய திருவடிகளை சேவித்தார்கள். தத்தாதிருஷோஹோ, அப்படிப்பட்ட உயர்ந்த திருவடிகளவை. சரணயோகோ பர்த்துஹு சரணயோகோ பிரணிபத்ய, தங்களுக்கெல்லாம் பர்த்தாவாய், பர்த்தா என்னால் பரணே என்று இவர்களையெல்லாம் தாங்குகிறவன் அவன்தான். அதாவது குடிமக்களை தாங்குகிறவன் ராஜா, அதனால அவனுக்கு பர்த்தா என்று பெயர். அப்படிப்பட்ட ராஜாவினுடைய ராமபிரானுடைய திருவடிகளை பிரணிபத்யா வணங்கினார்கள். வணங்கினவர்கள் யார்? பௌராஹா, பௌராஹா பௌர ஜனங்கள், அந்த நகரத்திலே இருந்தவர்கள் அத்தனை பேரும். அவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணா? ஆனந்தத்தை பிரதிபன்ன சத்வாஹா, மிக நல்ல, அதாவது தங்களுக்கு வேண்டிய பலத்தை அடைந்து விட்டார்கள் என்று இத்தனை நாள் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னைக்கு ராமபிரான் திரும்பி வரப்போகிறான், என்னைக்கு அவன் பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளப் போகிறான் என்று இதையே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்னால் அப்படியே பிரதிபன்ன சத்வாஹா, அவர்கள் விரும்பின பலத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொல்றார். அப்ப பிராப்தா அபிஷேக விபவாம், அந்த அபிஷேகம் பட்டாபிஷேகம் என்கிற ஒரு பெரிய வைபவத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். கண்ணாலே கண்டார்கள். கண்ட பிற்பாடு அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆனந்த பாஷ்பசலிலைஹி துவாம் புனரப்யஷிஞ்சன், அப்படியே அவளுடைய கண்களிலெல்லாம்
ஆனந்த கண்ணீர் பெருகியது. அதாவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிற பொழுது ஏற்கனவே முன் ஸ்லோகங்களிலே சொன்னபடி வசிஷ்டர் அந்த மந்திரித்த ஜலத்தை, கும்பத்திலே இருந்த தீர்த்தத்தை பாதுகையின் மீது சேர்த்தார். பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கிற பொழுது அதுதான் பாதுகா பட்டாபிஷேகம் என்று சொல்லப்பட்டது. அப்படியே அதன் மேலே தீர்த்தத்தை எல்லாம் சேர்த்தார். இப்பொழுது ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட உடனே மறுபடியும் பாதுகைக்கு இன்னொரு அபிஷேகம் நடைபெற்றது. என்ன அபிஷேகம் என்னால் ஆனந்த பாஷ்ப சலிலைஹி புனகா அபியஷிஞ்சன்னு, தங்களுடைய ஆனந்த கண்ணீராலே மறுபடியும் அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். அதாவது இவர்களுடைய ஆனந்த கண்ணீர் எல்லாம் வழிந்து அது மறுபடியும் அதுக்கு அபிஷேகம் ஆயிற்று அந்த பாதுகைக்கு என்று. இப்படி அந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் ராமபிரான் மறுபடியும் ராஜ்யத்தை அடைந்தான் என்றது கண்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருக்கினார்கள். அத்தாலே இந்த பட்டாபிஷேகம் மறுபடியும் பாதுகைக்கு அபிஷேகம் நடைபெற்றது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 234வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பாதுகை தான் நன்றாக ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. மறுபடியும் ராமன் எதற்காக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான்? பாதுகையே ஆண்டு கொண்டிருக்கலாம் இல்லையா? அவர் 14 ஆண்டுகள் பாதுகை ராஜ்யத்தை ஆண்ட பொழுது எல்லாம் சுபிக்ஷமாத்தானே இருந்தது. ஏன் ராமபிரான் அங்கீகரித்தார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலை இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். மாதத்வயைவ சமயே விஷமேபி சம்யக் ராஜன்வதீம் வசுமதீம் அவலோக்ய ராமஹ சஞ்சீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தே சத்ய பிரதிஸ்ரவதையைவ சகார ராஜ்யம். அதாவது என்ன, ராமபிரானுடைய பாதுகை அது நன்றாக துவயைவ சமயே விஷமேபி சம்யக் சம்யக் ராஜன்வதீம், நன்றாக பாதுகை என்ன, ராமபிரான் இல்லாத காலத்திலே அயோத்தியக்கு நிறைய கெடுதல்கள் விளைந்திருக்கலாம். ஏன்னா ராஜா இல்லாத ராஜ்யம் அல்லவா, அதைத்தான் அராஜகம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி ஆயிருக்கலாம். அப்ப அந்த நல்ல ரொம்ப கொடிய காலத்திலே கூட இந்த பூமி என்ன ஆயிற்று, சம்யக்ராஜன்வதீம் வசுமதீம் அவலோக்கிய, நன்றாக ரட்சிக்கப்பட்ட பூமியாக, பாதுகையாலே ரட்சிக்கப்பட்ட பூமியாகத்தான் அது இருந்தது. அதை பார்த்தும் கூட ராமபிரான் என்ன பண்ணினார், தாம் அயோத்திக்கு திரும்பி வந்த உடனே தாம் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு விட்டார். ஏன் பெற்றுக்கொண்டார்? ஏன் பாதுகையே ஆளட்டும்னு விட்டுட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் உண்டு என்கிறார். என்ன, இதை நன்றாக பார்த்திருந்தும் கூட ராமபிரான் ஏன் ராஜ்யத்தை அடைந்தார் என்று கேட்டால் 2 காரணம் சொல்றார். சஞ்சீவனாய பரதஸ்யா, பரதஸ்ய சஞ்சீவனாய, மறுபடியும் ராமபிரான் வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ளவில்லை என்றால் நான் நெருப்பிலே விழுந்து விடுவேன் என்று, அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் என்று பரதன் சபதம் செய்திருந்தான். அப்ப பரதனை அதிலிருந்து காப்பாற்றணும்னா ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால சஞ்சீவனாய பரதஸ்யா என்று ஒரு காரணம் சொன்னார். இன்னொரு காரணம் என்ன, சத்திய பிரதிஸ்ரவதயா ஏவா, ஏற்கனவே ராமபிரான் சொல்லி இருக்கிறான் 14 ஆண்டு கழித்து வந்து நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு வார்த்தையும் சொல்லி இருக்கிறான். அதனால அந்த பிரதிஜையும் நடத்த வேண்டும், அதை மாற்றக்கூடாது. அதனால பார்த்தார் என்ன பண்ண, நம்ம ஏற்கனவே பரதனுக்கு ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறோம். அப்படி நாம் பண்ணி கொண்ட சத்தியத்தை கடைத்தேற்றவில்லை என்னால், நிறைவேற்றவில்லை என்னால் பரதாழ்வான் நெருப்பிலே விழுந்து விடுவான் என்கிற காரணத்தினாலே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணினார் ராமபிரான், பாதுகையே உன்னிடத்திலிருந்த ராஜ்யத்தை தாம் மறுபடியும் பெற்றுக்கொண்டார். இப்படி சகார ராஜ்யம், ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டார். இல்லையென்னால் ராமபிரானே கூட என்ன சொல்லியிருக்கலாம், இந்த பாதுகையே நன்றாக ஆளுகிறது, பாதுகையே ஆளட்டுமே, நான் எதற்கு என்று கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லல ராமபிரான். சொல்லாததற்கு என்ன காரணம், பரதாழ்வானுக்கு ஏற்கனவே பண்ணி கொடுத்த பிரதிஜை, பரதாழ்வானுடைய உயிரை காப்பாற்ற வேணும் என்கிற ஒரு நல்லெண்ணம், அது காரணமாகத்தான் இந்த பாதுகையினிடத்திலிருந்து ராஜ்யத்தை ஸ்வீகரித்தான் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।